Hello all, this is Felsi from Metaflame. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிங் சீரீஸில் ப்ராப்ளம் நம்பர் 7 ஃபர்ஸ்ட் நாட் ரிப்பீட்டிங் கேரக்டர் அப்படின்ற ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். கிவன் அ ஸ்ட்ரிங் str, find and return the first not repeating character in a string. A non repeating character is a character that appears exactly once in the string, and if every character repeats, print no repeating character found. ஸோ இங்கே நம்மளோட எக்ஸாம்பிள் இன்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் நம்மளுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவுட்புட் நம்மளுக்கு யூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஃப்ரீக்வன்சிஸில் எஸ் 3 times வந்திருக்கு, யூ 1 time, சி 2 times அண்ட் இ 1 time. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ அண்ட் இ ரெண்டுமே 1 time வந்திருக்கு. பட் இதில் யூன்றது தான் ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டராக யூனிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் யூ தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிப்பீட்டிங் கேரக்டராக இருக்குது. ஸோ இங்கே ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பியோட ஃப்ரீக்வன்சி 1, ஓக்கு 1, ஏக்கு 1, ஐக்கு 1 அண்ட் என்னுக்கும் 1 தான். பட் இதில் ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் பி தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து பி அப்படின்றத அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எப்படி கோட் பண்ணுறோம் அண்ட் இதோட லாஜிக் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி அரே நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ வித் சைஸ் ஆஃப் 256. ஸோ நமக்கு தெரியும் ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஆஸ்கி கேரக்டர்ஸ் இருக்குது, ஆஸ்கி வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி அரேல ஒரு இண்டெக்ஸ்க்கும் நம்ம வேல்யூ இனிஷியலாக 0 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ 0 to 255 வரையும் இண்டெக்ஸ்க்கு எல்லாமே 0 அப்படின்னு சொல்லி இந்த அரேல நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அரே அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் ஏக்கு நமக்கு 97 அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்கி கேரக்டர் இருக்கும், ஆஸ்கி வேல்யூ இருக்கும். அண்ட் அதனுடைய வேல்யூ இனிஷியலாக 0ன்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ்க்குமே இனிஷியலாக அதோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏக்கு வந்து 97 இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் 97th இண்டெக்ஸ்க்கு நம்மளுக்கு வேல்யூ 0 அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லா வேல்யூஸ்க்குமே 0 அப்படின்னு சொல்லி தான் இனிஷியலாக அசைனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இன்புட் பார்க்கலாம். சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிஹெச் வந்து எனக்கு எஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் என்னோட சிஹெச் வந்து இங்கே நான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிஹெச் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா அந்த எஸ்ஸோடைய ஆஸ்கி வேல்யூ, அதாவது எஸ்ஸுக்கு 150ன்றது ஆஸ்கி வேல்யூ. அந்த ஆஸ்கி வேல்யூவில் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அறையில் 0 தான் இருக்கும். கரெக்டாக ஃப்ரீக்வன்சி ஆஃப் 115 ஈக்குவல் டு 0. ஆஃப்டர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 115 இண்டெக்ஸோட வேல்யூ 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஐட்ரேஷன் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஐட்ரேஷன் 1ல் வந்து கேரக்டர் எஸ் அண்ட் அதனுடைய ஆஸ்கி வேல்யூஸ் 115. ஸோ ஃபர்ஸ்ட் அரேல 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட வேல்யூ 1ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு ஒரு கேரக்டர் ஆக்சஸ் பண்ணும். ஸோ அதனுடைய ஆஸ்கி வேல்யூ 117. ஸோ இனிஷியலாக அதனுடைய வேல்யூமே நம்மளுக்கு 0 தான் இருக்கும். அது அப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆகி 1ன்னு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு சிக்கு 99 அதுவுமே வந்து 1ன்னு சேஞ்ச் ஆகும். அண்ட் அகெயின் சிக்கு வரும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி 1ன்னு இருந்துச்சு. ஸோ நம்ம அகெயின் ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் வேல்யூவில் நம்மளுக்கு 1ன்னு சேஞ்ச் ஆகிருக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 99. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகி 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ மாறி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்கு வந்து 101. ஸோ இனிஷியலாக அது 0ன்னு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகி 1ன்னு மாறிடும். எஸ்ஸுக்கு 115. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்லேயே அது 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த 1 கூட இன்க்ரிமெண்ட் ஆகி நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வரும். நெக்ஸ்ட் அகெயின் நம்மளுக்கு எஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த 115 இப்போ ரீசெண்டாக நமக்கு 2 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும். இந்த 2 அகெயின் இன்க்ரிமெண்ட் ஆகி நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லி அதனோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரீக்வன்சி அரே ஒரு கேரக்டருக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி அரேல கேரக்டர்ஸ் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா CESU அப்படின்னு சொல்லி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சக்ஸஸில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சி அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டர் ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி நம்ம கோடில் வந்து எப்படி அதை அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் வாங்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் ஃபைன் ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரிங்கை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அண்ட் அதை வந்து கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் ஃப்ரீக்வன்சி அரேயை நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சி அரேயில் ஒரு கேரக்டரையும், அதாவது ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரையும் ஆக்சஸ் பண்ணி நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்துடைய ஃப்ரீக்வன்சியுமே அந்த ஃப்ரீக்வன்சி அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்ட்ரிங் அரேவை ஐட்ரேட் பண்ண போகிறேன். அதாவது ஸ்ட்ரிங் ஒன்று நான் ஐட்ரேட் பண்ணி மறுபடியும் ஒரு கேரக்டரை வச்சுட்டு கேரக்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிஹெச் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு CESU அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கும். ஸோ எனக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர் எது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் நான் எடுப்பேன். பிகாஸ் அது ஆல்ஃபபெட்டிக்காக இருக்கனால நம்ம ஸ்ட்ரிங்கில் இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலர் கேரக்டர் ஒன்றா இருந்துச்சுன்னா இந்த கேரக்டர் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நல் கேரக்டரை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரிட்டர்ன் பண்ணுற கேரக்டர் வச்சு நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் நல் கேரக்டராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கேரக்டர் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். ஸோ ஏன்னா நல் கேரக்டர்ன்றது எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ இப்போ எனக்கு ரிசல்ட் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டராக இருந்துச்சுன்னா நான் அந்த கேரக்டர் நான் வந்து பிரிண்ட் பண்ணுவேன். சப்போஸ் இல்லைன்னா எனக்கு வந்து நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் ஃபவுண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கேனர் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ se.close யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ கம்பைல் பண்ணதுக்கப்புறமா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஸ்ட்ரிங்கில் வந்து சக்ஸஸ்ன்னு கொடுக்குறேன். இதில் என்னோட ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் யூ அப்படின்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் இருக்குது. ஸோ வேறு இன்புட் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அகெயின் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ABAACCD அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா B அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர். B and D ஃப்ரீக்வன்சி ஒன்றா இருந்தாலும் B தான் ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர். ஸோ அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் ப்ராப்ளமோடைய கோட். அண்ட் இதில் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அரே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சப்போஸ் அந்த ஃப்ரீக்வன்சி அரேவை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ தேங்க்யூ.